ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நாரகி நான்முகி நாராயணி கை நிலவஞ்ச சாரகி சாம்பரி ஷாமலை சௌந்தரி சாதிரற்றுவாதினி வாலினி வாராரி சூலினி மாதங்கி என்று ஆதிகி ஆதி உழையாது சரணமும் அரண்யமக்கே எல்லாம் வந்த ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை வாராகியின் திருவருள் துணை கொண்டு என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஸ்வரி குரு குருவையும் வணங்கி தையல் வைத்தியம் பாதமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது பாராட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஊழல் தாபரம் ஸ்ரீ பாராட்டி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிரியர் வாழ்த்துக்கள். ஜெய் பாராட்டி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா அமைய வேண்டும் என்றார். அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கிறேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாகும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இது 2024 ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ஆரோக்கிய பயிற்சிகள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாக அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி படம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைமுகத்து இருக்கக்கூடிய பொதுவான ஒரு சமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 நடந்த மாதம் இல்லவா, கல்யாணம் இல்லவா, ஆரோக்கியம் மேம்படுவா, கடல் சுமையில கடல் பிரச்சனைலாம் தீங்கிடுவா. மாறுங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். கன்னி ராசியர் உலகம் முழுவதும் ஆடக்கூடிய கன்னி ராசி என்பது அந்த வாழ்த்துக்கு பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு அம்மாவுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கன்னி ராசி என்பது காரிய தடைகள். பொதுவாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 2022 கூட கொஞ்சம் மற்றதாக இருந்திருக்கும். பட் 23 ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2022, 23 இந்த 2 வருஷம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் வந்திருப்போம். கன்னிராசி அவர்கள் நீங்கள் நிறைய உழைச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க, வேர்வை செஞ்சிருப்பீங்க.
பட் அதுக்கான ரிசல்ட் அங்கே கிடைச்சிருக்கா. ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா இல்லை. ஸோ இந்த 2024 இந்த 24 பொறுத்த வரையில எதிர்பார்ப்புகள் நிறைந்த வருஷமா உங்களுக்கு அமையுது. உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் கைகூட போகுது. கன்னி ராசி எப்பேற்பட்ட கவலையும் விலகும், கஷ்டங்கள் விலகும். கன்னி ராசி என்பது காரணம் கேட்டீங்கன்னாக்கா, கன்னி ராசியை பொறுத்த வரையில மெயினாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்த அந்த சனி பகவான் விலகி சனி பகவான் மறைஞ்சிட்டார். இந்த ஒரு விஷயம் போதும் சனி பகவான் வாரி வரைவு அதோடு மட்டுமல்ல, கன்னி ராசிக்கு 8 குரு இருந்தார். இதோடும் 8 குரு இருந்தார். 2024 மார்ச் மாசத்துக்கு 9 குரு கன்னி ராசிக்கு 9 குரு வராரு. குருக்கேது தொடர்பு ஏற்பட போகுது. பொதுவாக பாருங்க, சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு, கேந்திர தொடர்பு. அதே போல குரு பகவானுக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் திரிகோண தொடர்பு. அதனாலதான் சொல்றேன், கன்னி ராசி அவர்களே பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90% உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை பக்தர்களே, எனது அருமை கன்னி ராசி என்பர்களே, சிறப்பான வருஷமாய் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய கற்பனைகள் நிறைவேறும், உங்களுடைய கனவுகள் கைகூடும், உங்க உழைப்புக்கு நீங்க சிந்தன வேர்வைக்கு உரிய மரியாதை கிடைக்கும். நிறைய கன்னி ராசி என்பவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப வேலை செஞ்சிருப்பாங்க, கடுமையா உழைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வெற்றி என்பது அவ்வளவு பெருசா கிடைச்சிருக்கு. இதோ நீங்கள் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய புத்தாண்டு ஓடோடி வந்து உங்க முன்னாடி வந்து அந்த கன்னி ராசி எவ்வளவு கலர்ஃபுல்லா அடாஸ் வெடிக்கிற மாதிரி, வெடி வெடிக்கிற மாதிரி, அந்த மத்தாப்பும் சிரிக்கிற மாதிரி அற்புதமான எதிர்காலம் உங்களை தேடி வருகிறது. முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா, 9 இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கும் ஒரு இணைவு. இந்த குரு கேது தொடர்பு இருந்தாலே அது ஆன்மீகம்னு சொல்லலாம். அதே சமயத்துல அது ஒரு அறிவாற்றல். அந்த அறிவை கொண்டு நம்முடைய கன்னி ராசி என்பதில் பல வகையிலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். அந்த அறிவை கொண்டு நம்முடைய கன்னி ராசி என்பதில் பல வகையிலும் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் புது வருஷத்துல காத்திருக்கு கன்னி ராசி என்பது. அதே போல நிறைய ஆன்மீக பயணங்கள் இன்னும் சொல்லுவோம்னா, காசி கயா யாத்திரை, அல்லது திருவேறு சங்கம், அதாவது ரிஷிகேஷ், இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரைகள் நிறைய சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது சின்ன குழந்தையா கூட இருக்கும். அப்பா அம்மா அவங்க கூட போயிட்டு வந்து, ஒரு குழந்தை 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையாக தாத்தா பாட்டி இருப்பது கூட போயிட்டு வந்து, அப்ப கன்னி ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஆன்மீக தொடர்பு ஏற்படும். ஆன்மீக குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீக குரு மடாதிபதிகளை சந்திக்கக்கூடிய, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள், பேசக்கூடிய வகையில உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். பக்தியிலே முகம் இறங்கும். பக்தியில் தலைப்பீசு, பக்தி, இறை வழிபாடு, ஞானம், அல்லது நம்முடைய ட்ரெடிஷ்னலான அந்த விஷயங்கள், புராணங்கள், இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய பாவங்கள் குறையும். ஜென்மாந்தரத்திலே இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள், அந்த கர்ம தோஷங்கள் விலகி நல்ல முறையில் அது அற்புதமான முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஆங்கில புத்தாண்டு அமைகிறது கன்னி ராசி அன்பு. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகள் எப்படி சாமி? கன்னி ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பாவம், அந்த 10ஆம் பாவத்தை சனி பகவான் திரிகோணத்தில் பார்க்கிறார். இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார்.
அப்போ நிலையான உத்தியோகம், சிறவான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கன்னிராசியர். ஒரு சின்ன வேலையாக இருக்கும், இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிறவான உத்தியோகம் அது உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள், உத்தியோகம் பற்றிய கவலைகள் என்றால் கன்னிராசியர்கள், நிறைய கன்னிராசியர்கள் இடமாற்றங்கள் ஏற்படும். ட்ரைசஸ் சொல்வதற்கான வாய்ப்பு. ஒருத்தர் சென்னையில் இருப்பார், அவர் தூக்கி அப்படியே நேரம் டெல்லியில் போடுறோம். உத்தரகாண்டில் போடுறோம், உத்தரகாண்டில் ஒருத்தர் இருப்பார், அவர் தூக்கி நேரம் தெலுங்கானாவில் போடுறோம். அப்போ ட்ரைசஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க, ஜப்பானில் இருக்கீங்க, உங்களை தூக்கி எங்கேயா கனடாவில் போடுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, உங்களை தூக்கி எங்கேயா துபாயில் போடுவாங்க. அப்போ இடமாற்றங்களுக்கான காரணம் உண்டு. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள். அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க, உங்கள் தொழில் ஏதோ வார்த்தை இன்னொரு தொழிலுக்கு வைப்பார். அப்போ இடமாற்றத்திற்கான காலம் கன்னிராசியர். அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த உத்தியோகம், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இருந்தால், உள்நாட்டு வேலையாக இருந்தாலும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கும். நிலையான உத்தியோகம் சரி பார்க்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 2024 பொறுத்தவரையும் 10ஆம் பாவத்தை கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ நிலையான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறையே இல்லை சாமி, இந்த ஜனவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை கிடைச்சோம் சாமி. நான் ஒரு ஹையர் பொசிஷன் நல்லா ஆகிக்கலாம் சாமி. நான் மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம், மாதம் எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா சம்பளம், மாதம் எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா வருவாங்க. கவலைப்படாதீர்கள் கன்னிராசி என்பர்களே. ஜனவரி 20 தேதிக்கு மேலே வேலை கிடைச்சோம். ஜனவரி மாதமே வேலை கிடைச்சோம். அப்போ இந்த 2024 பொறுத்தவரையிலே உழைக்கும் வர்க்கத்தில், குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்று அதை அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த 2024 அமைகிறது. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், தேவையில்லாத வீண் பற்றிய அவமானங்கள், தரைக்குறிப்பு, வம்பு வழக்கு, தேவையில்லாத உங்களை பற்றின ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுக்கிறது, அல்லது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், செய்யாத குற்றங்களுக்கான வீண்படி தண்டனைக்கு, சிறை தண்டனை, இவையெல்லாம் இருக்குமே. கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, இந்த குற்றங்கள் எல்லாம் குறை. கன்னிராசி நப்பு பண்ணலப்பா அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதுதான் இந்த சனி கர்மஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை சனி பார்க்கிறதாய் என்ன நன்மை ஏற்படும் இதுதான். அப்போ இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டுல அவங்க எதிரிகள் காணாம போவாங்க. விஷயம் தெரியாம யாராவது உங்களை எதிர்த்து நின்றுட்டாங்கன்னா அவங்க எதிரிகள் காணாமல் போவார்கள். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள், அடிச்சு நொறுக்குவீங்க. உங்களை எதிர்க்கும் சக்தி யாருக்கும் இருக்காது. அப்பேற்பட்ட பேர் ஆற்றலை இந்த 2024 புதிய புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நபை, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கலாம், அப்ராட்ல இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், பெரிய ஐடி சென்டராக இருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல வால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்து நடத்தக்கூடியவர்கள், படாதிபதிகள், ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, சேட்டலைட் சேனல்ஸ், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், கார்பரேட் நிறுவனம், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 10-15 விஷயத்தை எடுத்து செய்வாங்க. குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களாக இருக்கு.
ரொம்ப குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல் ஆடிட்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன விஷயத்தில் விவசாய நிலத்திலிருந்து பருத்தியில் ஆரம்பித்து ஷோரூம்ஸ் வரையும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, போனிஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைங்க, கோழி பண்ணைங்க, இன்னும் நிறைய விவசாய பண்ணைகள், ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸு, கார்மெண்ட்ஸு, அதே போல் பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடத்தக்கூடியவங்க, மெயினாக பில்டர் தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக தாது பொருட்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட், டண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், பணம் காசு கொடுத்தவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். கன்னி ராசிக்கு அது அற்புதமான புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஒருவரை புரிஞ்சிக்காதவங்க கூட நல்ல முறையில் அவங்க புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த 2024 புத்தாண்டை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிரிந்த உறவுகளை மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியன் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன மன கஷ்டமும், ஸோ அந்த மாதிரியான கப்புள்ஸ் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. சந்தோஷமான மன வாழ்க்கை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலியெல்லாம் மகிழ்ச்சியான ஃபேமிலியாக உண்டாங்க. பசங்க சொல்ல வச்சு கேட்குற, உங்களோட வசதி போயிட்டு ஒரு வெளியில் போகுது, அவ்வளோ பசங்க சொல்ல வச்சு கேட்குற, பையன் பேச மாட்டேங்களா, வளரோட தனியாக அப்படி போயிட்டாங்க. பெற்றோர்களுடைய தவிப்பு, அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலைகள், பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றிய கவலைகள், அல்லது குடும்ப பெண்கள், மெயினாக நம்ம சொல்லிடுறோம், வேலைக்கு போகிறவங்க கூட பரவாயில்ல, அந்த குடும்ப பெண்கள், அதான் குடும்ப பெண்கள், அவன் கணவரை பற்றிய கவலை, உடல்நிலை ஆரோக்கியம் பற்றிய கவலைகள், இதெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலைகள் எல்லாம் விலக போகுது. இந்த புத்தாண்டில் அவங்க கவலைகள் எல்லாம் விலக போகுது கன்னி ராசி. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகி அதை ஏதோ அம்பு வழக்குகள் இடப்பச்சு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆனந்தம் சித்தப்பாக்குறைமா அவங்க பிரச்சனை, மெயினாக இந்த சுத்தாவை இனத்தால் வரக்கூடிய பிரச்சனை, அந்த மாதிரியாக வம்பு வழக்குகள் இருக்குமே. அதாவது வம்பு வழக்குகள் கூட வியாட்சி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசியர். அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம், மனசுல தேவையில்லாத பயங்கள், மனக்குழப்பங்கள், எங்க போனாலும் எதை எடுத்தாலும் ஒரு தடையா இருக்கு சாமி, நான் எதை செஞ்சாலும் அதை வந்து ஒரு இன்சல்ட் பண்ற நான் எனக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும், நிறைய முயற்சி எடுக்கிறேன், என்னால் சக்சஸ் பண்ண முடியல, அந்த மாதிரியான மனக்குமுறல்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கான வெற்றி பாதை துறக்கும். 2024 அதிக அற்புதமாக இருக்கும். அதே கூட திருமண யோகங்களை, முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், அல்லது தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போன திருமண யோகங்கள் கைகூடும். காதல் திருமணங்கள், அதே போல குழந்தை பாக்கியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை ஒரு 4 வருஷமாவது 5 வருஷமாவது குழந்தை வளர்க்கலாம். கவலை வேண்டாம், அம்பாவுடைய ஆசீர்வாதம், பாகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. 2024 நிச்சயமா உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், அவை எல்லா வகையிலும்
ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அதே அற்புதமான வருடமாக இந்த 2024 அமைக்கிறது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனை மெயினாக நம்ம இதை சொல்றோம். கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மௌது வழக்கு, கடன் சார்ந்த முறை கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமா கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பதிலே. இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விடும். அவன் நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போனால், நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். கவலையில் நாம் கன்னிராசி அவர்களை பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல உயர்வையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. அம்பாருடைய ஆசீர்வாதம், குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகியுடைய ஆசீர்வாதம் கன்னிராசிக்கு பரிபூர்ணமாக உண்டி சிவபெருமானுடைய பேர உடாரே வருகின்ற ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையட்டும் என்பதை வாழ்த்திக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் மராகி.